வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மேகி நூடுல்ஸ். கேரட் தேவைக்கேற்ப, முட்டைக்கோஸ், கேப்சிகம், பீன்ஸ், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சுடு தண்ணியில் நம்ம மேகி போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 செகண்ட் வெந்ததுன்னா போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி வெந்துடுச்சு. நம்ம இப்போ சுடுதண்ணி வடிச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம பச்சை தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒருக்கா வடித்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி வெந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தாச்சு. தண்ணி பூரா இஞ்சிட்டோம். அப்படியே மேகி செய்யறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். குட்டீஸுக்கு மேகி கேட்டாலே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி செய்யாமல் நம்ம வீட்டில் எப்போ செய்கிற மாதிரி செய்வோம். அதனால் அடிக்கடி நூடுல்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம 2 செலவையும் தவிர்க்கணும்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம நூடுல்ஸ் கடைக்கு நம்ம போக வேண்டியதில்லை. கேப்சிகம் போட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மனம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சிகமோட சேர்ந்து வர ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக இருக்குது. எங்கள் வீட்டு குட்டீஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. உப்பு சேர்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிடுச்சு. ரொம்ப அதிகமாக வணங்காமல் ஆஃப் பாயில் இருந்ததுன்னா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய மேகி சேர்த்துடலாம். மேகி மசாலா பொடி சேர்த்துடலாம். கூடவே நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றிடலாம். சில்லி சாஸ், இப்போ நமக்கு சுவையான மேகி தயாராகிடுச்சு. ஃபைனலாக மல்லித்தழை போட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். நமக்கு சுவையான மேகி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.